சரி, கர்த்தருடைய வார்த்தை நிரப்புவோம். நம்ம ஒரு சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவது, பார்ப்பது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பித்தோம். எப்படி நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதனால் நம்முடைய வாழ்வில் என்ன நன்மைகள் உண்டாகிறது, வேத புத்தகம் முழுவதுமே ஆதியாகமம் முதல் பக்கத்திலிருந்து கடைசி மேப் வரையிலுமே யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் உள்ளத்திலும் பிதாவின் மனதிலும் இருப்பது தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாமும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முதலிடத்தில் வைப்போம். அவரை முதலிடத்தில் வைப்போம். நம்ம பிதாவையும் ஆவியானவர் ரெண்டாவது அப்படி கிடையாது, மூவரும் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவத்தை விசுவாசிக்கின்றோம். திருத்துவத்தில் இவங்க பெருசு இவங்க சின்னது என்று மூணு பேரும் நம்ம நல்ல காலத்திலே பார்சியாலிட்டி பார்க்குறது கிடையாது. இதில் இவங்களை வேற வச்சு பார்சியாலிட்டி பார்க்கணுமா? அப்படி கிடையாது. மூணு பேருமே ஈக்குவல் தான். திருத்துவத்தை நம்ம விசுவாசிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நம்ம விசுவாசிக்கின்றோம். நன்றாக நம்ம எதை விசுவாசிக்கின்றது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை ஆரம்பத்திலே சொல்கிறோன்னா, ஏசுன்னு சொல்கிறதுனால இவங்க ஏதோ வேறு குரூப்புன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். வேத புத்தகம் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறதுனால நம்ம அதிகமாக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறோம். அதே போல் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றியும் நிறையா தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நாட்களாக அவரை பற்றியும் நிறைய போதிச்சிருக்கிறோம். இவரை பற்றி போதிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்வில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம குமாரனை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை போல அந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு கொலோசியர் புஸ்தகம் போவோம். 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை முதலாவது நம்ம படிப்போம். 3ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அதில் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நம்ம சேர்ந்து படிப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரணம் அடைய வேண்டும் என்றுதான். அப்போ நம்முடைய பிரசங்கம் எல்லாவற்றிலும் மையம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை போல மாறுங்கன்றோம். நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள். அநேக நேரத்தில் பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் கிறிஸ்துவை வெளிக்காட்டாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் பாருங்கள், கிறிஸ்தவங்களாக மாறி இருப்பாங்கன்னு பேர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பேர் சொல்ல விரும்பலை, சில இதெல்லாம் சொல்ல விரும்பலை, நீங்களே புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்கன்னா கொஞ்சம் சில பேர் எங்கள் பேரை மாற்றினா தான் கிறிஸ்தவங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனை போல் மாறுவதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எல்கேஜி யூகேஜி ஒரு மாதிரி. பேரை மாற்றலாம், நம்ம உடையை மாற்றலாம், நம்முடைய எண்ணங்களை மாற்றலாம், நம்முடைய செல்ஃபோனை கூட சரியாக நம்ம பயன்படுத்தலாம். அநேகருடைய ஏன் சொல்கிறேன்னா, சிலருடைய செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சினிமா பாடல்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் யாரை வெளிப்படுத்துகிறீர்கள்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்களா அல்லது வேறு யாரை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வேலை, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகி நாம் கொஞ்சமாவது கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். அதற்கு நேராக நாம் திருப்பப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு மனுஷனை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். ஒரு விசுவாசி கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே திரும்ப சொல்கின்றேன், உலகம் உங்களை பார்க்கும்போது உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு இயேசுவாக மக்கள் பார்க்க வேண்டும். உலகத்தில் சொல்லணும், கிறிஸ்தவங்கன்னா அதுக்கு அழகே இவங்க தாங்க.
சில பேர்லாம் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, ஐயா அவன் கிறிஸ்தவன்னு சொல்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க அப்படி என்று சொல்லி சில பேர் சில வாழ்க்கையில் சில குடும்பத்தில் இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய குடும்பங்களை திட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கே அழகில்லை, எதுக்கு சர்ச்சுக்கு போகிறான், எதுக்கு பைபிள் படிக்கிறான், எதுக்கு கோயிலுக்கு போகிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய சில பேர்லாம் உங்களை பற்றி சில பேர்லாம் உங்கள் இனஜன பந்துக்கள் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்கள எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் எதனால் என்று சொன்னால், அநேக நேரத்தில் நம்ம கிறிஸ்துவை பார்த்து வாழாமல் போய்விட்டதுனால், ஒரு கிறிஸ்தவனாக இல்லாமல் இருக்கிறதுனால, ஆக இங்கே இருக்கிற நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால நான் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு பகுதிக்கு நேராக போவோம், 2 கொரிந்தியருக்கு போவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஓகே, எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்க தானே. நிருபம் சொல்லுங்க, நிருபம். நீங்கள் ஒரு நிருபம். நிருபம் என்று சொன்னால் இது தூய ஆரம்ப காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை நிருபம். இன்றைக்கி நிருபம் சொன்னால் யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஷார்ட்டாக சொல்ல போனால் இன்றைய காலம் நீங்கள் ஒரு கடிதம் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கடிதம். அதாவது புரியுதா? இங்கே நிருபமே புரியல, நம்ம கடிதம். இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் ஒரு ஏஐ டெக்னாலஜி காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கெல்லாம் இந்த லெட்டர்லாம் அதிகமாக வரதில்லை. சில வீடுலாம் சில பேர் லெட்டரை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. சில பேர்லாம் சிலருடைய குடும்பத்தில் சில பேர்லாம் ரெகுலராக பார்க்குறீங்க, அது வேறு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டரே பார்க்காத ஆட்களாக இருக்கிறீங்க. நிருபம், கடிதம், லெட்டர் நீங்கள் தானே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. நீங்கள் நிருபம். இந்த உலகத்துக்கு நிருபம் யார் என்று சொன்னால் நீங்கள். உங்களை இந்த பூமியில் இருக்கிற மக்கள் படிக்க வேண்டும். எப்படி படிக்கணும்? எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவை உற்று நோக்குகிறீர்களோ, கிறிஸ்துவை போல மாறுகிறீர்களோ, அப்பொழுது உலகம் உங்களை படிக்கும். உலகம் உங்களை காணும். என்ன காணும் என்று சொன்னால், ஓ இவனும் ஒரு கிறிஸ்தவனாச்சே, இவன் தாங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவன். பாருங்கள், நான் பெருமைக்கு சொல்லலை. சில பேர்லாம் எங்கள் ஏரியாவில், ரெட்டிப்பட்டி ஏரியாவில் சில பேர்லாம் எங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன பெருமையாக சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்களே எவ்வளவோ கிறிஸ்தவங்களை பார்த்துருக்குறோங்க, ஆனால் உங்களை போல் ஒரு பெஸ்ட்டு கிறிஸ்தவங்களை இந்த பூமியில் நாங்கள் இதுவரையிலும் பார்த்தது இல்லைங்க. எங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு சிலர் சொல்லுகின்ற அருமையான சாட்சிகள். நிறைய பேர் பாருங்கள், சில பழைய விசுவாசி அவங்க சொல்லுவாங்க, நாங்களே எவ்வளோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்குறோங்க. எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, எங்கள் வீட்டில் தங்குவாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை போன்ற ஒரு சிறந்த ஊழியக்காரரை நாங்கள் இதுவரையிலும் பார்த்தது இல்லை சொல்கிறாங்க. பெருமைக்கு சொல்லலை, இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு சாட்சிகள். நான் என்ன சொல்கிறேன், உங்களை மக்கள் பார்க்கும்போது அப்படி பேசணும். உங்களை பார்க்கும்போது ஓ கிறிஸ்தவனா, கிறிஸ்துவ உடையவர்களா, உண்மையான கிறிஸ்தவங்களா, உங்களை பார்க்கும்போதே மக்கள் சொல்லணும் உண்மையான கிறிஸ்தவங்க. அதாவது பைபிளை தூக்குனதுக்கு சரியான ஒரு ஆளுங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வராமல் பாருங்கள், அதுக்கு சரியான ஒரு மனுஷனை வந்தாங்க அப்படி என்று சொல்லி உங்களை பார்த்து உலகம் உங்களை வாசிக்கணும், உங்களை படிக்கணும், உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகம் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லலாம். நீங்கள் அவரை பார்த்தா தான். பைபிளில் போடல, உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். இது பைபிளில் போடல, உலகத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் இயேசுவோடு சேர்ந்தீங்கன்னா நீங்களும் மணக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பார்க்குறவங்க பரவாயில்லைங்க, ஒரு பெஸ்ட்டு கிறிஸ்தவங்க, சிறந்த ஒரு கிறிஸ்தவங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் எப்படி பேர் எடுக்கிறோமோ அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் பகுதியிலே நீங்கள் பேர் எடுத்தே ஆக வேண்டும். கிறிஸ்தவர்களாக வெளிப்படுத்தி கிறிஸ்தவர்களாக நீங்கள் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவை போலவே மாற முடியும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறார். இது எப்போ ஃபினிஷ் ஆகும், எப்போ முடியும்?
அவருடைய வருகையில் நம்ம ஃபுல்ஃபில் ஆயிடுவோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது எழுந்திருச்சு என்ன பண்ண போகிறாங்க? முதலாவது எழுந்திருச்சு அழிவுள்ளவர்களாக விதைக்கப்பட்டவர்கள் அழியாமையை கிறிஸ்துவை போன்ற ஒரு சாயலை அடைந்தவர்களாக செல்வார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த சாயலாக நாம் திரும்ப மறுரூபமாக்கப்படும். இந்த பூமியிலேயும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த விஷயங்கள் முழுமை அடையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவைகள் முழுமை அடைய ஆரம்பிக்கும். ஆகவே நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதம் எழுதலை. பிரதானமாக யாரை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தாலும் நீங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே வேத புத்தகம் முழுவதுமே யாரை பார்க்கணும்? வேதத்தை பார்ப்பதன் மூலமாக, வேதத்தை படிப்பதன் மூலமாக நீங்கள் யாரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பைபிள் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். வேத அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரத்தில் நம்ம டெஸ்ட் இந்த போன முறை சில டெஸ்ட்லாம் வச்சோம். நீங்கள் எழுதினீர்கள், ரோமர் புஸ்தகம்லாம் எழுதினீங்க. சேலம் சர்ச்சிலும் ஒவ்வொரு புஸ்தகமாக வச்சுட்டு வரோம், எழுதுகிறாங்க. இப்போ 1 சாமுவேல் 2 சாமுவேலாம் எழுத போகிறீங்க. இதெல்லாம் எழுதுறதுனால உங்களுடைய வேத நாலேஜ், வேத அறிவு கூடும். நல்லது, அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்லி இந்த இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கெல்லாம், பல பேருக்கு இங்கே இருக்கிற பல பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் எந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி சில பேருக்குலாம் தெரியும், நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது. சில பேர் கரெக்டாக, சில பேர் கண்ண முடிய டக்குன்னு திருப்புவீங்க. சகோதரிக்கு மைக் கொடுத்து மைக்கில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர்லாம் எல்லோரும் யாராவது ஒருத்தங்க எடுத்து படிக்கணும்னா சில சபையில் சண்டையே வரும். என்ன தெரியுங்களா? என்ன சண்டை தெரியுங்களா? என்ன சண்டை? பைபிள் படிக்கிற சண்டை வரும். எனக்கும் நல்லது அந்த சண்டை போகணுன்னு ரொம்ப ஆசை தான் எனக்கு. ஹலோ, என்ன சண்டை வரணுங்க? என்ன பண்ணுறது? ரெக்கார்ட் பண்ணுறதுனால எல்லோரும் படித்தா ரெக்கார்டில் உழுவாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சகோதரியை படிக்க வைக்கிறோம். இன்னும் நான் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மக்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். மற்றபடி நானே படித்து நானே முடிச்சிடுவேன் நேரத்தை. அதில் கூட கொஞ்சம் நேரம் போகுதுன்னு பார்ப்பேன். அதை விட அந்த நேரத்தை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிடலாமே. ஆகவே இடையில இந்த அல்லேலூயா அடிக்கடி அல்லேலூயா போட்டு இருக்கிறது கிடையாது. ஏன்? நீங்கள் ஒன்றும் இல்லை. சில பேர் இந்த அல்லேலூயா போடுறது மட்டும் இல்லை, இந்த எடிட்டிங் பண்ணுற, இப்போ நானும் இந்த எடிட்டிங் பண்ணுறதுனால இந்த அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடையில போடுவாங்க பாருங்கள். இதை மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு டைமிங் எடுத்தோன்னா அது 1/4 மணி நேரம் போகுதுங்க. 15 நிமிடங்கள் அதிலே போயிடுது. எதில்? ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இப்படி சொல்லிட்டு சொல்லி கட் பண்ணி போட்டால் அதிலே 1/4 மணி நேரம் போயிடுது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கற்றுக் கொடுக்குற நீங்கள் ஏன் ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்கள், நாங்கள் கட் பண்ணி நீங்கள் சொன்ன டைம் வருதான்னு பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வரும். நான் என்ன சொல்கிறேன், அந்த 1/4 மணி நேரத்தையும் அல்லேலூயா போட்டு கடத்த வேணாம் என்று ஆசைப்பேன். அல்லேலூயா போடுவேன்னா நல்லாவே போடுவேன். சில வார்த்தைகள் நல்லாவே அல்லேலூயா போடுவேன். ஆனால் எப்பொழுதும் அன்றைக்கும் அல்லேலூயான்னு போட்டுட்டு உங்கள் நேரத்தை சில நேரத்தில் ஏன் அல்லேலூயா போட ஆரம்பித்தாங்கன்னா தூங்குறவங்கள எழுப்பி ஆகணுங்கள. நான் என்ன சொல்கிறேன், தூங்குறீங்களா? தூங்குங்க. ஹலோ, என்ன சொல்கிறேங்க? என்ன சொல்கிறேங்க? தூங்குறீங்களா? தூங்குங்க. பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்குங்க. திட்ட மாட்டேன், இன்னும் தூக்குச்சி நாவி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சில நேரத்தில் உங்கள் பலவீனம் தெரியும், அதனால நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக இங்கே தூங்குங்கன்றது சொல்ல வரல. கொஞ்சம் நான் அடிக்கடி சொல்கிற சனிக்கிழமையே முன்னாடியே படுங்கன்றோம். என்ன, சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் படுங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக எழுந்திரிக்க முடியும். இங்கே தூங்குறவங்க சில நேரத்தை நீங்கள் தூங்கிக்கிட்டே இருப்பீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கலாம். ஆனால் அதுக்குன்னு எப்போதும் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிர்விசாரமான ஆட்களாக மாற்றப்பட்டு விடுவீர்கள். அதாவது வணங்கா கழுத்தல் ஆட்களாக மாற்றப்பட்டு விடுவீர்கள். அதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது தண்டனை வேறு மாரி வர ஆரம்பிக்கும். அதில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆகுது நாங்கள் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் படுங்க, சீக்கிரம் எழுந்திரிங்க, கொஞ்சம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்க, சாப்பிட்டுட்டு வராதிங்க, சாப்பிட்டா கூட லிமிட்டாக சாப்பிட்டுட்டு வாங்க, ஏன்னா தூக்கம் வர மாதிரி சாப்பிடாதீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லு? இதெல்லாம் ஒரு அட்வைஸ், இதெல்லாம் ஒரு டிசிப்ளின், சபையில் கொண்டு வர டிசிப்ளின். ஆகவே நாங்கள் தூங்குறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மெத்தட், நல்லா தூங்குறவங்களை கவனிக்காதப்பா, நல்லா கவனிக்கிறவங்க மேலே கவனம் செலுத்து, பிரச்சனையே வராது, டென்ஷன் ஆகாது உனக்குன்னு இருக்கிறாங்க.
அதெல்லாம் யாராவது தூங்குனாங்கன்னா அவங்கள பார்க்குறதே இல்லை. ஏன்னு வச்சிங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகும், அப்புறம் கடிக்க வேண்டிய நிலைமை வர ஆரம்பிச்சிடும். ஆகவே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கவனிக்கிறீங்களா? உங்களை பார்க்குறேன், நீங்கள் உங்களை பார்த்து. ஆகவே சில இடத்துல முன்னாடி சில பேர் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் லேட்டாக பின்னாடி உட்காராங்க தெரியுங்களா? ஹலோ, ஏன் சில பேர் முன்னாடி விரும்புறதில்ல தெரியுங்களா? பாஸ்டர் சீக்கிரட்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன் சில பேர் பின்னாடி உட்காடுறாங்கன்னா, சில பேர் அழகு சேருக்கு பின்னாடியே மறைஞ்சு உட்காருவாங்க. நான் சொல்கிறேன், இந்த பழக்கத்தை நீடிக்காதீர்கள். நான் சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அசதியில் தூங்குனீங்கன்னா அது வேறு கணக்குங்க. ஆனால் ரெகுலராகவே நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கப்படுவீர்கள். தேவன் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் தேவனுடைய கிருபையை நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் எழுப்பீர்கள் சொன்னால் நான் சொல்கிறேன், அது பெரிய ஒரு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் நான் இரக்கமுள்ளவன் அல்ல. கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கத்தை காமிப்பார். நாங்கள் சபையில் சில சட்டத்திட்டங்கள் சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நான் என்ன சொல்கிறேன், சில நேரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் தூங்குறீங்களா, அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் தூங்குனீங்கன்னா அது ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். அதை மாற்றிக்கொள்ளணும். சரி, என்ன பண்ணுறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் நோக்கி பார்க்க அவரை போலவே நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். இந்த புஸ்தகம் முழுவதுமே யாரை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே பைபிள் நாலேஜ் அவசியம், வேத அறிவு அவசியம். நான் சில பேர்லாம் நல்லா சொல்லுவீங்க, எந்த இடத்துல எந்த வசனம் கேட்டு கரெக்டாக சொல்லுவீங்க. நம்ம அந்த நாலேஜை விட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். அப்போ பைபிள் நாலேஜ் தப்புங்களா? இல்லைங்க, வேத அறிவு அவசியம் தான், தப்பு கிடையாது. ஆனால் வேத அறிவை அடைகின்ற நீங்கள் அதற்கு மேலாக இன்னொரு படி மேலே போகணும். என்னன்னு சொன்னால், பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் நம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் வேதம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? எல்லா விதங்களையும் தேவனை அறிந்து கொள்ள நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். நீங்கள் அவரை அறிந்து கொள்ள நீங்கள் அவரை போலவே மாறிக்கொண்டே இருப்பீர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிப்போம். 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். என்ன சில பேர் பைபிளை திருப்பல. 2 கொரிந்தியர் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? பைபிளில் இருக்குன்னு தெரியும், எடுத்து படிங்க பா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடின்னா கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே யாரை பார்க்கிறோம்? பொதுவாகவே கண்ணாடின்னு சொன்னாலே, கண்ணாடி போய் நின்னீங்கன்னா யார் தெரியுவாங்கன்னா நீங்கள் தான் தெரிவிங்க, இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் முதல்ல போகிறத எங்கே போவாங்க தெரியுங்களா? கண்ணாடிட்டு தான் போவாங்க. எல்லாருமே கண்ணாடி போவாங்க. நான் மட்டும் கண்ணாடிட்டு போகிறது கிடையாது. அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரம்மா காலையில் தலையை கூட சீவுறதில்லைன்னு சொல்லி பண்ணிட்டு போவாங்க. சரி, பரவாயில்ல, அது ஒஸ்ட்டு தான், அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்க்குறீங்களா? கண்ணாடியை பார்க்குறீங்களா இல்லைங்களா? ஏங்க, நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறீங்க, இங்கேயே வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் கண்ணாடி பார்க்குறீங்களா? கேளுங்க, கண்ணாடி பார்க்குறீங்களா? இது என்னங்க கதையா? எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்குது தெரியுங்களா? சரி, பரவாயில்ல. எல்லாருமே காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்க்குற பழக்கம் இருக்குது. இந்த கண்ணாடியை பார்க்கும்போது எது தெரியுதுன்னா நீங்கள் தெரிவிங்க. ஆனால் அந்த வேத கண்ணாடியை நீங்கள் படிக்கும்போது யார் தெரிவார்னு சொன்னால் சொல்கிற கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுங்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரா அந்த சாயலாக தானே மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயல் எந்த சாயல்? கிறிஸ்துவின் சாயலை நாம் உடையவர்களாக மாறுகிறோம். அப்போ வேத புத்தகத்தில் ஆதியாகமம் 49க்கு போக ஆரம்பித்தோம்.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகின்ற ஒரு சில ஆசீர்வாதங்களை யாக்கோபு உரைக்கிறத பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாவற்றையும் பார்க்கறது கிடையாது, ஒரு சில பேரை பண்ணுறோம், நான் பேச போகிறேன்னு சொன்னேன். முதலாக ரூபனை பற்றி படித்தோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம யாக்கோபு சொல்கிறாரு, நான் படிக்கிற அந்த வேதத்தை பற்றி 49ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 49ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாக்கோபு குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்கள். கடைசி நாட்களில் அன்றைய நேரத்தில் பாரு, கடைசி நாட்கள் போது நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. இவங்களுடைய கடைசி நாட்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு சைடு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இந்த நாட்களிலும் நமக்கு நேரிடும் காரியங்களை தேவன் அறிவிக்கின்றவராக இருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தார், அவங்களுடைய முடிவை பற்றி அறிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கும் நேரிடுகின்ற காரியங்களை அறிவிக்கின்றார். முதலாவது ரூபனை பற்றி படித்தோம். ரூபன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? See the son, குமாரனை பார். ஆனால் ரூபன் குமாரனை பார்த்தா வாழ்க்கை இருக்குது. ஆனால் ரூபன் என்ன பார்க்க ஆரம்பிச்சான்னா, குமாரன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை பார்க்கணும், அதான் வாழ்வு. ஆனால் ரூபன் பில்காலை பார்க்க ஆரம்பித்தார். பில்கால்னா என்ன அர்த்தம்? அச்சுறுத்தல். இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார் வந்து. அதனால் என்றைக்கு பார்க்க வேண்டியதை பார்க்காமல் பார்க்கக்கூடாததை பார்த்தானோ அன்னைக்கு ஏற்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்கிறேன், நம்முடைய அழைப்பு, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு என்ன? கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நம்ம அந்த அழைப்புக்குள்ளே வாழ வேண்டும், அந்த அழைப்புக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, அன்றைக்கு நினைக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவரை பார்த்தா போதும், அப்படி கிடையாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கிறிஸ்துவை பார்க்காம பயத்தையும் கலக்கத்தையும் அச்சுறுத்தலையும் பார்த்தால் நடந்தது என்னன்னா, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போயிட்டார். எவ்வளோ பெரிய துக்கம் தெரியுங்களா? இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், நம்முடைய வாழ்வில் கூட இதெல்லாம் பிரமாணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரமாணம் என்று சொன்னால் என்னன்னா, அது நிச்சயம் நிறைவேறும். என்னன்னா பிரமாணம், ஒரு உதாரணம், புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கிறது. நீங்கள் இந்த வாட்சை நீங்கள் தொப்புன்னு போட்டிங்கன்னா என்னன்னா அது கீழே விழ ஆரம்பிக்கும். அது ஒரு பிரமாணம், அது மாறவே மாறாது. அது நான் போட்டாலும் கீழே தான் விழுவோம், நீங்கள் போட்டாலும் கீழே தான் விழுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வி பர்சன், மிக 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 முக்கியமான ஆள் மேலேருந்து போட்டாலும் கீழே விழும். இது பிரமாணம், இது மாறவே மாறாது. அதே போல தான் வேத புத்தகம் முழுவதுமே பிரமாணங்கள் மாறவே மாறாது. நாம் எதை பார்த்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்துவை பார்த்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்துவை பார்த்து வாழவில்லை என்று சொன்னால் வேறெல்லாம் வர ஆரம்பிக்கும். அது பிரமாணம், அது நிச்சயம் நடக்கும். ரூபன் கிறிஸ்துவை பார்த்து வாழாமல் பில்காலை பார்த்து வாழ்ந்ததனால் நடந்த விபரீதம் என்னவென்று சொன்னால், சேஷ்டபுத்திர பாகம் பறிக்கப்பட்டது. சேஷ்டபுத்திர பாகம் மட்டுமல்ல, முதற் பிறந்தவர்களுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு 3 காரியங்கள் சொல்ல ஆரம்பிச்சு. இந்த 3 காரியங்களும் பார்த்தீங்கன்னா, ரூபன் முதற் பிறந்தவன், அவனுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்ற வேண்டும். ஆனால் இவர் பில்காலை பார்த்ததனால் ஏற்பட்ட விளைவு என்னவென்று சொன்னால், பிரமாணம் என்ன வேலை செய்துன்னா, ராஜாக்கள் யாருடைய வம்சத்தில் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் முதற் பேரானவருடைய வம்சத்தில் தான் தோன்றணும். ஆனால் யாருடைய வம்சத்தில் தோன்றினார்கள்? சூப்பர், யூதா வம்சத்தில் தோன்றினார்கள். அப்படி என்ன அர்த்தம்? பிரமாணம் வேலை செய்யுது. யாரை பார்த்து வாழணுமோ அவரை பார்த்து வாழணும், யாரை பார்த்து வாழக்கூடாது அவங்கள பார்த்து வாழணும்னா ப்ராப்ளம்ஸ் யாருக்கு? மற்றவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான். ரெண்டாவது, ஆசாரியத்துவம் ஊழியம் என்று சொல்லக்கூடியது, அதுவும் முதற் பேரானவர்களுடைய ஆசீர்வாதம், அதில் தான் வந்தாகணும். ஆனால் இவர் பண்ணின மிஸ்டேக், கிறிஸ்துவை பார்க்காமல், தேவனை பார்க்காமல், தேவனுடைய காரியத்தை பார்க்காம இவர் வேறு லைனில் போனதுனால என்ன நடந்துச்சு? தேவனுடைய ஆசீர்வாதத்தை உற்று நோக்காமல் வேறு லைனில் போனதுனால என்ன நடந்துச்சுன்னா, ஆசாரியத்துவம் வேறு சந்ததியில் வேறு கோத்திரத்தில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். அருமையாக பதில் சொன்னீர்கள், உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள். இந்த பக்கம் சத்தம் அதிகமாக வரணும். ஓகேங்களா? மூன்றாவது, திரும்ப சொல்லுகின்றேன்,
ரூபன் பில்காலை பார்த்து வாழ்நாள் ஏற்பட்டக்கூடிய மூன்றாவது காரியம் மூத்த பிள்ளைங்கனால சேஷ்ட புத்திர பாகனால 2 பங்கு டபுள் போர்ஷன் பிளஸிங். அவங்களுக்கு ஆசீர்வாதமே ரெட்டத்தனையாக போக ஆரம்பிக்கும். இந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ரூபனுக்கு தான் எழுத்தின்படி, சட்டத்தின்படி, பிரமாணத்தின்படி இந்த ஆசீர்வாதம் ரூபனுக்கு போய் சேரணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ரூபன் பில்காலை பார்த்து வாழ்ந்ததுனால, பில்கால் பக்கமாக வாழ்க்கையை திருப்பினதுனால நடந்த விஷயம், சேஷ்டபுத்திர பாகம் பிரிக்கப்பட்டு யார் கைக்கு போச்சு? ஏங்க இவ்வளோ பயப்படுறீங்க? முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிற பெண்கள் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள். தேர்தலிலே 234 பகுதியில் வெற்றி பெற்று பெண்கள் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறார்கள். ஆகவே மற்றவர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன்னணியில் இருக்க பிரயாசம் விடுங்கள். ஓகேங்களா? எல்லாரும் இதே மாதிரி வர ஆசைப்படுங்க. ஓகே, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், பிரமாணம் வேலை செய்யுது. என்ன பிரமாணம்? யாரை பார்த்து வாழணுமோ அவங்கள பார்த்து வாழ கற்றுக்கொள்ளும். ஆகவேதான் நம்ம என்ன டாப்பிக்கில் பேசிட்டு, கிறிஸ்துவை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை வாழ பார்த்து கற்றுக்கொள்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் உங்களை விட்டு வெளியே போகவே போகாது, அங்கேயே இருக்கும். என்னன்னைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவை விட்டு வெளியே போகிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுங்களா? நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் போகும்போது சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் சர்ச்சுக்கு வராததுனால சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களா? நீங்கள் சொல்லலையா? இங்கே நான் கேட்குறேன், உங்களை உண்மையாக சொல்லுங்கள், சர்ச்சுக்கு வரும்போது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைங்களா? ஏங்க அது கூட ஏங்க மெதுவாக சொல்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களே, நீங்கள் உட்காந்துருக்கு பார்த்தா வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் யா அப்படின்ற மாதிரி இருக்குது வந்து. நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வருவதனால நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லைங்களா? எங்கே சில பேருக்கு சத்தம் கேட்குது, எங்கே நாங்கள் அப்படியே தானே இருக்கிறோமே, அந்த மாதிரி சில பேர் வாய்ஸ் கேட்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன், உண்மையாகவே சில பேர்லாம் உள்ளத்தை தொட்டு சொல்லுவீங்க. நாங்கள் வந்து ஒரு வாரம் 2 வாரம் சர்ச்சுக்கு வராமல் போகும்போது அவர்கள், நான் இங்கே இருக்கிற பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயா நாங்கள் வந்து சபைக்கு வராமல் போனோம், எவ்வளோ ஒரு விரக்தி, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுவாங்க, ஒடியாந்துருவாங்க. ஏன் இல்லைங்க, அந்த ஆராதனை மிஸ் பண்ணால் அதனால் வரக்கூடிய நான் வந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளாமலே போகணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே போகிறேன். ஜெபம் பண்ணாமல் இருந்து பாருங்கள். ஹலோ, ஜெபம் பண்ணாமல் இருந்து பாருங்கள், எவ்வளோ லாஸ் தெரியுங்களா? பைபிள் படிக்காமல் இருந்து பாருங்கள், எவ்வளோ லாஸ் தெரியுங்களா? ஆனால் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், பேரானந்தம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவே இல்லை, ஏராளம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்து. ஆகவே கிறிஸ்துவை உற்று நோக்குங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறோம், எதுக்காக பைபிள் படிக்க சொல்கிறோம், வேதத்தை எதுக்காக பார்க்க சொல்கிறோம், எதுக்காக பிரசங்கத்தை கேளுங்கன்றோம், வார்த்தை எதுக்காக கேளுங்கன்றோம், எதுக்காக இங்கே வாங்குன்றோம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா தான் பிரசங்கம் பண்ணப்படும். பிரசங்கம் பண்ண போகும்போது யாரை காண்பிக்கிறோம்? கிறிஸ்துவை காண்பிக்கிறோம். கிறிஸ்துவை காண்பிக்க நீங்கள் அவரை போலவே மாற ஆரம்பிக்கிறீர்கள். இப்போ அடுத்தது என்ன பார்க்க ஆரம்பித்தோம்னா, யோசேப்பினுடைய பிளெஸிங்கை பார்க்க ஆரம்பித்தோம். யோசேப்பை பற்றி ஒரு சில விஷயம் பேசிட்டு நிறையா வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். இந்த யோசேப்பை பற்றி பார்க்கும்போது 23ஆம் அதிகாரம் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவனாகிய இயேசு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, சமாரியா பிரயாணம் ஆகிறார். கவனமாக கேளுங்க, நான் உங்களுக்கு போன வாரமே சொன்னேன், யூதர்கள் பொதுவாக சமாரியாவுக்கு போக மாட்டார்கள். ஏன், இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கதை. திரும்ப பழைய கதையை சொல்ல விரும்பல. போன மெசேஜை கேட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு புரிய வரும். நடந்தது என்னன்னா, சமாரியர்கள் ஒரு தீண்டத்தகாதவர்களாக மாற்றப்பட்டார்கள். இது நிமித்தமாக அசீரியர்களோடு கலந்தது நிமித்தமாக அசீரியர்கள் உள்ளே வந்ததுனால அசீரியர்களுடைய இணைப்பு, இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற இந்த சமாரியர்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யாருமே சமாரியர்கள் சொல்லுவோம், நாங்களும் ஒரு யூதர்கள் மார்த்தட்டுவாங்க. என்ன இந்த அம்மா பேச போகிற இந்த கான்வர்சேஷன் எல்லாமே, உரையாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பிதாக்கள் அந்த அப்படியே சொல்லுவாங்க வந்து, அந்த என்னென்னா 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறேன் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கும் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றால்.
இங்கே பார்க்குறோம், எங்கள் எங்கள் எங்களுக்கு தந்த. எங்கள் உரிமை பாராட்டுறாங்க. யாக்கோபு தன்னுடையவராக. ஆனால் கவனமாக கேளுங்க, சமாரியர்கள் சொன்னால் முழுக்க முழுக்க அவர்கள் யாரும் ஒரிஜினல் யூதர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாருமே கலப்பின யூதர்கள். நாட்கள் ஆக முழுக்க முழுக்க அசீரியர்கள் உள்ள வந்த பிற்பாடு அவங்க முழுக்க முழுக்க அசீரியர்களாகவே மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த அசீரியர்கள் உள்ள வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவர்கள் யூதர்களுடைய பாரம்பரியத்தை மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில் செய்யும்படி பல காரியத்தை அவங்க இடத்துல விட்டுட்டே போனாங்க. ஆலயத்தை கட்டினாங்க, பிற்பாடு வழிமுறைகளை ஏற்படுத்தினாங்க, பண்டிகைகளை ஏற்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவர்கள் ஆசாரிகளை ஏற்படுத்தினாங்க. சொல்லப்போனால் யூதர்கள் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க யூதர்கள் அல்ல. பொதுவாகவே இந்த காலங்களில் நிறைய ஜாதிகள் இருக்குது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா இன வேறுபாடு இருந்துச்சு. நம்முடைய இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் தான் அதிக ஜாதி இருக்குது. இப்போ ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்கிற ஒரு நாடுனா தமிழ்நாடு அதிகமாக ஜாதி பிரச்சனை இருக்கிற நாடு. ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் நடக்கிற காலகட்டத்திலலாம் என்ன பிரச்சனை, இனப்பிரச்சனை இருந்துச்சு. என்ன இனப்பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால், கருப்பினர் வெள்ளைக்காரங்க கருப்பினர்கள். நீங்கள் நம்ம வெள்ளைக்காரங்கன்னு சொல்லல, வெள்ளைக்காரங்க அடுத்து கருப்பு மக்கள், இந்த இனம்தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதற்கு முன்பாக வேத காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, 2 பிரச்சனை இருந்துச்சு. அவங்க என்ன, யூதர்கள் அவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தங்களை ஒரிஜினலாக நாங்கள் தான் பெரிய ஆளுங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா புறஜாதிகள். எந்த லிஸ்ட்டில் வச்சாங்கன்னா, இவங்க யூதர்களுக்கு அடுத்த வர எல்லாருமே புறஜாதிகள் என்ற லிஸ்ட்டில் வைக்க ஆரம்பித்தாங்க. 2 குரூப் தான் வேதாக 2 குரூப் தான் அவங்க வச்சுருந்தாங்க, யூதன் புறஜாதி. இந்த லிஸ்ட்டை வைக்க ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, கருப்பர்கள் வெள்ளைக்காரங்க அப்படின்னு இன்றைக்கு நிறைய கேஸ்ட், நிறைய ஜாதிகள்லாம் உருவாக ஆரம்பிச்சதுக்கு நம்ம அதை உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், இன்னும் முழுக்க இந்த சமாரியா பெண் ஒரு ஒரிஜினல் யூத பெண் அல்ல. சொல்லப்போனால் லிட்ரலாக எழுத்தின்படி அவள் ஒரு புறஜாதி. அப்போ இயேசு கிறிஸ்து பைபிள் போடப்பட்டிருக்கிறது சுவரின் மேல் படரும். சுவர் எதை காண்பிக்கிறது சொன்னால் புறஜாதிகளை காண்பிக்கின்ற ஒரு வார்த்தை என்று சொல்லி போன வாரத்தில் பேசும்போது அவைகள் அவங்களுக்கு எடுத்து காமிக்க ஆரம்பித்தேன். புறஜாதிகள் மத்தியிலே இந்த கொடி படர ஆரம்பிக்குது. எந்த கொடி? இயேசுவாகிய கொடி, மேசியாவாகிய கொடி, தாவீதின் வேறாகிய கொடி இப்போ எங்கே படர ஆரம்பிக்குதுன்னா புறஜாதிகள் மத்தியில் படர ஆரம்பிக்குது. ஆகவே தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல தேவன் புறஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்கின்றது. இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். தொடர்ந்து சில விஷயத்தை நானே படித்து நான் உங்களுக்கு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். 4ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். நேரம் இல்லாதனால நானே சில விஷயத்தை படிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. 9ஆம் வசனம் படிக்கிறேன். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்ற உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். எல்லாரும் சொல்லுங்க, அறிந்திருந்தாயானால். நல்லா சொல்லுங்க, அறிந்திருந்தாயானால். முக்கியம் அது ஓகேங்களா? அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரமில்லை, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் வரும்? ஜீவத்தண்ணீர் உண்டாகும். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கணும் பெரியவரோ, அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 2 பேரும் உரையாடல் பேசுகிற மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து அடுத்த ரிப்ளை பண்ணுறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இவ பேசுறதுக்கு ஆப்போசிட்டா வேற இயேசு கிறிஸ்து வேற சொல்றார். அவளும் பாருங்க, கரெக்டாக தான் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வரா. என்ன ஆண்டவரே, கையில் பக்கெட் இல்லை, கயிறு இல்லை, எப்படியா நீங்கள் தண்ணி எடுப்பீங்க?
நீங்கள் பட்ட ஜீவ தண்ணீர் கொடுப்பேன்றீங்களே, தாகம் உண்டாகாத ஒரு தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, எப்படி நடக்கும் என்பதை பற்றி பேசுகிறான். என்ன சொல்லப்போனால் இவன் வந்து மாம்சீக பிரகாரமாக பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க 15. அந்த பெண், இந்த ஸ்திரீ அவர் நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். கேட்குறா, அந்த தண்ணியை நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, சில பேர் சொல்லுவோம் ரொம்ப பெரிய ஆள்னு சொன்ன, பார்க்கலாம் நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறா. நீங்கள் சொன்னீங்களே எனக்கு தாங்க, எனக்கு கொடுங்க. இப்போ என்னன்னா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டீல் பண்ணல. நம்மளாக இருந்தால் வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போய் அவள்கிட்ட, உன்னை பற்றி தெரியாதாடி, நீ யாருன்னு, உணர்ச்சியம் என்னன்னு தெரியாதா, நீ வந்து ஏன்ட்ட போய் தண்ணி கேட்குறிய அப்படின்லாம் இயேசு கிறிஸ்து டைரெக்டாக டீல் பண்ணலை, டைரெக்டாக சொல்லலை. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் இப்படிப்பட்ட பாவம் பண்ணலாங்கன்னா இந்த வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில பேர்லாம் அப்படி பண்ணிடுவாங்க. வந்து நீ யார் தெரியுமா, நீ எப்படிப்பட்டவ தெரியுமா, உன் யோக்கியம் என்னன்னு தெரியுமா, பாவியே நீ எப்படிப்பட்ட ஒரு பாவி தெரியுமா, அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவளை அழகாக டீல் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துல இருந்த ஒரு பெரிய ஒரு கேரக்டர், நல்லா கவனமாக கேளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து யாரையும் இந்த மாதிரிலாம் வந்து குற்றப்படுத்துவது கிடையாது. அவர் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பேசி உங்களை இன்சல்ட் பண்ணுற ஒரு தேவன் கிடையாது, உங்களை அசிங்கப்படுத்துகிற தேவன் கிடையாது. நீங்கள் சொல்லிட்டுங்களா, இங்கே இருக்கிற யாரையுமே கர்த்தர் அப்படி பண்ணுறது கிடையாதுங்க. தேவன் அவ்வளோ நல்லவர், நல்ல தேவன் அவர். இன்றைக்கு தேவன்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இன்னும் சொல்ல போனால், அதாவது உண்மையே சொல்ல போனோம்னா, நம்மை நாமே நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளே ஏகப்பட்ட அழுக்கு, குப்பை, கூலம் எல்லாமே இருக்கும் நமக்குள்ளே வந்து. ஆனால் நம்மளை நம்மளை கரெக்டாக சரியாக திட்டுறதுக்குரிய ஒரு ரைட்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் அறிந்தவர். கண்டிப்பாக அவரை நம்மளை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் அவருக்கு 100% இருக்குது. வந்து நம்மளை திட்டுறதுக்கு ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறாரு, அவருடைய நம்பகத்தன்மையை காண்பிக்கிறாரு, அவர் மக்களை எப்படி நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவ தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றால், ஆனால் அந்த இடத்துல நம்மளாக இருந்தால் அப்படியே பட்டன்னு பொறிச்சு தள்ளியிருப்போம். யார் நீ யார் ஏன்ட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி வேற மாதிரிலாம் நம்ம என்னென்னலாம் இப்போ எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு பேசணுமோ அவ்வளோ வார்த்தையும் பேச ஆரம்பிச்சிருவோம் வந்து. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரிலாம் இங்கே இவள்கிட்ட டீல் பண்ணவே இல்லை. அவள் தாகம் என்ன, உண்மையான தாகம் என்ன? அவள் அன்புக்காக ஏங்கினவள், பாசத்துக்காக ஏங்கினவள். அந்த அன்பை தனித்து கொள்வதற்கு, அந்த அன்பை தீர்த்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 5 கிணறு பார்த்துட்டா. 5 கிணறு பார்த்தவ, ஆனால் வரவங்க எல்லாருமே உண்மையான அன்பை காமிக்கவே இல்லை. உடல் சுகத்தை மட்டும்தான் பார்த்தானுங்க, அன்பை காமிக்காத ஒரு ஆளாக போயிட்டானுங்க வந்து. இப்போ 6வது கிணறு பார்த்தா அதுவும் அவளுக்கு திருப்தி கொடுக்கல. இந்த இடத்துல பாருங்க, திரும்ப படிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கும் புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். கவனமாக கேளுங்க, இயேசுவோடு நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளதை உள்ளன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு கிறிஸ்துவோடு பழக ஆரம்பிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு நெருங்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் வந்து நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் பாருங்க தப்பு பண்ணு ஒத்துக்குவாங்க. சில பேர் தப்பு பண்ணுனா கூட, சில பேர், எல்லாரும் கிடையாது, சொல்லுங்க பக்கத்தில், சில பேரா, புரியுதா என்னதுங்க? சில பேர் தப்பு பண்ணுனா, எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்குனா, அது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு டைப், ஒரு அழகான ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு. தப்புன்னா தப்பு பண்ணனா நல்ல கவனமாக கேளுங்க. இருக்கிற ஒவ்வொரு சொல்கிற தப்பு பண்ணுனா, என்றைக்கு நீங்கள் தப்பு ஆமாம் நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களோ,
நான் சொல்கிறேன், நீங்கள் தாங்க இந்த உலகத்தில் பெரிய ஆளுங்க. ஆனால் யாரெல்லாம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்க நான் தப்பே பண்ணல அப்படின்னு வாங்க பாருங்க. நான் சொல்ல இருக்கிறதுல ஒஸ்ட்டு யாருன்னா இந்த டிக்கெட்டுக்கு தான். எந்த டிக்கெட்டுங்க? தப்பு செஞ்சாலும் தப்பே பண்ணலங்க, நீ நிரூபிக்க முடியுமா, ப்ரூவ் பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியுமா கேட்பாங்க. ஆனால் நல்லா கவனமாக, தேவன் இயேசுவோடு பேச பேச, தேவன் இயேசுவோடு நெருங்க நெருங்க, இவ அப்படியே உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. கவனமாக கேளுங்க. ஆண்டவர் இயேசு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறாரு பாருங்க. அவருடைய இயேசுடைய அன்பை பார்க்குறோம். இன்றைக்கு ஒருத்தர் உங்களை தெரிஞ்சு ஒருத்தர் உண்மையை உங்கள்கிட்ட பாசத்தை காமிக்கிறாருன்னா அதுதாங்க உண்மையான நேசம். உங்களை தெரிஞ்சு சில பேர்லாம் பாருங்கள், நம்ம யாருன்னு சில பேருக்கு தெரியும், ஆனால் பாசத்தை காமிக்க மாட்டாங்க வந்து. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அவளை பற்றி வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே இயேசுக்கு நல்லா தெரியும். தெரிந்து அவளை இயேசு நெக்லெக்ட் பண்ணலை, ஒதுக்கவில்லை. இயேசு அவளை நேசிக்க ஆரம்பித்தார். தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி எந்த லெவலில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த பெண்மணி போல் சில பாவ பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. அப்படின்னா நீங்கள் பழக்கம் அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்தில் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவோடு வாங்க, இயேசுவோடு பழகுங்க, இயேசுவோடு நேரத்தை செலவு பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், நேரம் ஆக 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 உங்களுக்கு இருக்கிற அந்த பாவ பழக்க வழக்கம் எல்லாமே தூர போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை விட்டு அகன்று போகிறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் சரியானதான் சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னோம்னா இங்கே இருக்கிற யாருமே சர்ச்சுக்கு வர முடியாது. சரிங்களா? நீ ரட்சிக்கப்பட்டவன் தான் சர்ச்சுக்குள்ளே வரணும்னு சொல்லி நம்ம சர்ச்சில் ஆர்டர் போட ஆரம்பிச்சிடும். சொல்லட்டுங்களா? வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரவே முடியவே. பரிசுத்தர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும்னா முதல்ல நானே உள்ளே என்ட்ராக முடியாதுங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், ஏன் அவரே உள்ளே வர முடியாதா? ஏன் சொல்லுங்க பக்கத்தில். ஒன்று தெரியுங்களா, நானும் அவரை பார்த்து பார்த்து என்னை நானே மாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். எப்போ மாறுவேன்? மாறிக்கிட்டே இருக்கிறேன். முன்னாடி 2026 வரை மாறினேன். இப்போ 2027 இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை என் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே ஃபுல்லாக அப்படியே இன்னும் மாறல இல்லைங்க. நான் சொல்ல, இங்கே இருக்கிற எல்லாருமே முழுமையாக மாறிவிட்டீர்களா? நான் உங்களை பார்த்துக்க, முழுமையாக மாறிவிட்டீர்களா? உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க. நான் கேட்குங்க, முழுமையாக மாறிவிட்டீர்களா? ஒன்று தான் வருது சவுண்டு. இந்த மழுப்புறது, இந்த வேற மாதிரி போகிறது, அது வேற டிக்கெட், வேற ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து. யார் உள்ளது நான் கேட்குறேன், முழுமையாக மாறிவிட்டீர்களா? திரும்ப கேட்கிறேன், நீங்கள் முழுமையாக மாறிவிட்டீர்களா? இல்லை தானே? உண்மை தான். நான் சொல்லிக்கிறேன், நான் கேட்குற பதில் கரெக்டாக இருக்குதா? இல்லை நீங்கள் சொல்கிற பதில் உண்மையாக இருக்குதா? உண்மை தானே? நானும் இன்னும் சொல்கிறேன், நானும் மாறணும். முன்னாடி மாறினேன், இப்போ 2027 வேறு மாதிரி மாற ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாள் மாறிட்டே நான் எந்த அளவுக்கு அவர் நோக்கி பார்க்கணும், எந்த அளவுக்கு இயேசுவை பார்க்க 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 நானும் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவேன். ஆகவே தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, பெர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஆனால் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு டூல் என்ன? பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு பூர்ணம் அடைவதற்கு என்ன வழி? ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் இயேசுவை உற்று நோக்குவதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பூரணத்தை நீங்கள் அடைய முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா நான் சொல்கிற கண்டிப்பாக பூரணத்துக்குள்ளே வரவே முடியாது. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பழகி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் இயேசுவோடு இருந்து பாருங்கள். இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்கிறதான் பிரச்சனையே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போகிறதான் பிரச்சனையே. நான் ஏன் இன்னும் மாறல? சில பேர் கேட்க, நான் ஐயா இன்னும் என் குணம் அப்படி தானே இருக்குது, என் பாவம் அப்படி தானே இருக்குது, என் பழக்க வழக்கங்கள் அப்படி தானே இருக்குது, ஏன் மாறல? பிரச்சனைனா நீங்கள் ஒரு நாள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, அது 2 மணி நேரம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, சில பேர்லாம் 1 மணி நேரம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, சில பேர்லாம் 1/4 மணி நேரம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க.
ஹலோ, வாரத்தில் 1/4 மணி நேரம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்தது 2 மணி நேரம் தான். சில பேர் 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தாலும் எவ்வளோ நேரம் தேவனுடைய உறவாடுறீங்கன்னா எவ்வளோ உள்ளே போகும் தெரியுங்களா? சில பேர்லாம் 1/4 மணி நேரம் மெசேஜ் மட்டும் தான் உள்ளே போகும். இந்த முதல்ல உட்காந்துருக்கவங்களுக்கு அவங்க 234 தொகுதியை ஜெயிச்சவங்களாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே போக ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் கவனமாக கேளுங்க. நீங்கள் பூர்ணமடைய வேண்டும் என்று சொன்னால், பூர்ணத்துக்கு நேரம் அவருடைய சாயலாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் இருக்குது. இயேசுவை உற்று நோக்குவதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட முடியும். எழுந்திருப்போம். ஒருவேளை இதுவரை ஐயா நான் வாரம் ஒரு தடவை அவரை பார்க்குற ஒரு ஆளாக மாறிட்டேன், இனிமேல் அப்படி இல்லை, இனிமேல் தினந்தோறும் நான் இயேசுவை பார்க்குற ஒரு ஆளாக மாறப் போகிறேன் என்று முடிவு செஞ்சீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் கிறிஸ்து இயேசுவை உற்று நோக்குங்கள். வேதத்தில் பார்க்கலாம், இயேசுவை எங்கே காணலாம்? இயேசுவை நான் இங்கே காண ஒருத்தர் பாட்டே பாடியிருக்கிறார். இந்த பைபிளில் அவரை காணலாம், வார்த்தையில் அவரை காணலாம். இயேசுவை எங்கே பார்க்கலாம்? எல்லாரும் பைபிளை தூக்குங்க. இயேசுவை எங்கே பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை எங்கே பார்க்கலாம்? பைபிள் பக்கத்தில் சொல்லுங்க, ஏங்க இயேசுவை இங்கே பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை இதில் பார்க்கலாம். ஆமென். இயேசுவை எங்கே பார்க்கலாம்? இதில் பார்க்கலாம், வார்த்தையில் பார்க்கலாம். ஆகதான் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணுற எதுக்காக? இயேசுவை பார்க்கும். இயேசுவை நீங்கள் பார்க்க அந்த சாயலாக தானே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஆமென். எல்லாரும் மாறிட்டீங்களா? மாறிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா, நிச்சயம் மாறி விடுவேன். மாறிக்கிட்டே இருக்கிறேன், நிச்சயம் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இங்கே இருக்கிற எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் நான் ரொம்ப யோக்கியன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் யோக்கியர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி? அவரை உற்று நோக்க. இந்த அம்மா அப்படியே உள்ளதை சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம் ஆண்டவரே, உண்மைதான், நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அது கரெக்டு தான். இன்றைக்கும் தேவன் அவரை பார்க்க உங்களுக்கு கரெக்டானது பேசுவார். இந்த பூமியிலே சரியானதை பேசக்கூடியது ஒரே ஆள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தில் வேற யாரும் சரியானதை பேசுகிற ஆளே கிடையாது, இயேசுவை தவிர. ஆகவே வேதம் உங்களுக்கு சரியானதை போதிக்கும், சரியானதை காண்பிக்கும். இவரை பார்க்க நீங்களும் சரியான ஒரு ஆளாக மாற்றப்படுவீர்கள். ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, என்று எங்களோட பேசினபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பூரணம் அடைய வேண்டும், நாங்கள் உம்மை போல மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து உம்மை நாங்கள் பார்க்க இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாகவே இருந்துட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். சில நேரத்தில் நாங்கள் 1 மணி நேரம் கூட உங்கள் சமூகத்தில் முழுமையாக உட்கார முடியாத ஒரு ஆளாக மாறிட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் இருக்க, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நேராக எங்களை திருப்பும், எங்களுக்கு ஊழியம் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டுமே, அதற்கு உம்மை நோக்கி பார்க்க வேண்டுமே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே. உம்முடைய முகத்தை பார்த்தவர்கள் இந்த பூமியில பிரகாசம் அடைந்தார்களே. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்க பிரகாசம் அடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எப்போது நல்லவராக இருக்கிறீர். எங்களோட பேச நம்முடைய வார்த்தையில் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்க தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை போல மாறட்டும், உம்மை போல ஆகட்டும், உம்மை போல வாழட்டும், உம்மை போல பேசட்டும், உம்மை போல நடக்கட்டும், உம்மை போலவே இந்த பூமியிலே ஜீவிக்கட்டும் கர்த்தாவே. பவுல் சொன்னாரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்ற அந்த இடத்திற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரட்டும் கர்த்தாவே. பவுலை போல பேசட்டும் கர்த்தாவே. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார், இயேசுவே எனக்குள் வாழ்கிறார், இயேசுவே எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரட்டும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கைக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகள் திருப்பப்படட்டும் ஆண்டவரே.
இங்கே இருக்கிற ஒவ்வொரு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு விசுவாசிகளாக கிறிஸ்தவராக மாறட்டும் ஆண்டவரே. வாழ்கிறது நான் அல்ல, வாழ்றது நான் இல்லையா, இயேசு வாழ்றாரு, இயேசு வாழ்றாரு, இயேசுதான் என்ற ஒரு லெவலுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வரட்டும் ஆண்டவரே. அப்படி எங்களை மாற்றினபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றினபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்ப்பதனால் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ரூபன் உம்மை நோக்கி பார்க்காமல் பில்காலை பார்த்ததுனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனார் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட இடத்தில் இல்லாத அளவுக்கு உம்மை நோக்கி பார்த்து மூலமாக வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்களும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆளாக வாழ்வோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திலே நீர் சொன்னீர், என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இளைப்பாறுதல் உள்ள ஒரு மாதங்களாக மாறட்டும் ஆண்டவரே. இளைப்பாறுதல் நாட்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகள் இளைப்பாறுதலை காணட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்விலே, பொருளாதாரத்திலே, எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றவர்களாக மாறட்டும், வாழட்டும். இயேசுவாக இந்த பூமியில உலா வரட்டும். பிசாசுகளாக உடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவை பார்த்த நாட்களில் பிசாசுகள் பயந்ததே, இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை போல வாழட்டும் ஆண்டவரே. பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் இங்கே இருக்கிற பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.